இங்கிலீஷ், ஸ்பானிஷ், அரப், இட்டாலியன், ஐரிஷ், போர்ச்சுகீஸ் இப்படி பல மொழிகள் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அத்தனை மொழிகளும் தாங்கள் இருந்த இடத்தினுடைய பேசு பொருளை பெயராக கொண்டு வந்திருக்கின்றன. அந்த இடத்திலிருந்து அவர்கள் வேறு இடத்துக்கு சென்றார். உதாரணமாக அமெரிக்காவில் இருக்கும் ஆங்கிலேயர்கள் அமெரிக்கர்கள் அல்ல, ஆங்கிலேயர்கள் அல்ல, அவர்கள் அமெரிக்கர்கள். அதே போன்று ஸ்பெயினிலிருந்து சென்று அர்ஜென்டினாவில் ஸ்பெயின் மொழியில் ஸ்பானிஷிலே பேசிக்கொண்டிருப்பவர்கள் அர்ஜென்டினியன்ஸ். பிரேசிலிலே பேசிக்கொண்டிருப்பது போர்ச்சுகீஸாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் பிரேசிலியன்ஸ், இப்படித்தான் சொல்லுவார்கள். ஆனால் உலகில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் எப்போதும் தமிழை பேசினால் தமிழர்கள் என்று சொல்லுகின்ற அந்த வரம் தமிழர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. 247 எழுத்துக்களினுடைய தொகுப்பை தமிழ் என்கின்ற பேசு பொருளிலே வைத்திருக்கக்கூடிய அதிகாரமும் தமிழுக்கு தான் இருக்கின்றது. தாய்மொழி தினத்திலே மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழை ஞாபகப்படுத்துவதிலே பெருமை அடைந்து கொண்டு தமிழ் பேசும் மக்களின் ஒலி எதிரொலிக்கு உங்களை அழைக்கின்றோம். இன்றும் பெருமையோடு தமிழர்களை நியாயப்படுத்தி அரசியலிலே இறங்கிய தமிழர்கள் இருவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். குறிப்பாக அரசியலுக்குள்ளும் இனம் இருக்கிறது. தமிழ் இருந்தால்தான் அரசியலும் இருக்கும். அப்படி அனைத்திலும் ஊடுருவக்கூடிய உயிர் தமிழ் என்பதிலே நாங்கள் பெருமை அடைந்து கொண்டு இருவரையும் நாங்கள் இன்று வரவேற்பதிலே பெருமை அடைகிறோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளரும் கடற்தொழில் அமைச்சருமான டாக்டர் தேவானந்தா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம். அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வருகை என்று வரவேற்கின்றோம். என்னோடு களத்திலே பணியாற்ற ஊடகவியலாளர் ரியாஸ் ஆரிஸ். வணக்கம் ரியாஸ். வணக்கம். முதல் கேள்வி அமைச்சரிடம். அமைச்சரே, அரசு பெரும்பான்மை மக்களுக்கு சீன உறவு ஒரு காட்சி ஒன்றை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ் பேசும் மக்களுடைய பிணைப்பு இருப்பது இந்தியாவிற்கு. இதிலே நீங்கள் வடக்கு கிழக்கிலே இருந்து தெரிவு செய்யப்பட்டு தேசிய அமைச்சராக, அதுவும் குறிப்பாக கடற்தொழில் அமைச்சர் என்று சொல்லுகின்ற ஒரு முரண்பாட்டு அரசியல் அமைச்சு பதவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவையே வைத்துக்கொண்டு இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த இரண்டு ராஜதந்திர போக்குகளை எப்படி நீங்கள் கையாள முடியும் ஒரு தமிழ் பேசு மக்களின் அமைச்சராக இருந்து கொண்டு? அந்த கேள்வியில் ஒரு பகுதி எனக்கு விளங்க இல்லை. என்ன முரண்பாடான அமைச்சர்? கடற்தொழில் அமைச்சர்னு சொல்லும்போது இப்போது இந்திய மாலுமிகளினுடைய இறப்பு, இப்படியாக எல்லா முரண்பாடுகளும் உங்களுக்கு தான் இந்திய இலங்கை உறவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. நீங்கள் தான் அனைத்தையும் சமாளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இரு தரப்பையும் நாங்கள் அண்மையில் பார்த்தோம். புரியுதோ? என்னென்றால் இந்த ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் இந்த அமைச்சர் எனக்கு தந்ததுக்கான நோக்கங்கள் அல்லது காரணங்கள் என்று நான் முன்வைக்கிற கருத்து ஒன்று, வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில ஒரு உறவு பாலமாக ஒரு தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றதுக்காகவும், மற்றது குறிப்பாக தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் அல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய 15 கடற்தொழில் மாவட்டங்கள் இருக்கின்றது. அந்த 15 கடற்தொழில் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களது வாழ்வாதாரங்களை பாதுகாத்து உயர்த்த வேண்டும் என்பதற்காகவும், மூன்றாவது காரணம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் குறிப்பாக தமிழ்நாட்டோட ஒரு நல்ல உறவை பேண வேண்டும் என்றதுக்காகவும் தான் அவர்கள் தந்ததாக நான் உணர்ந்து கொள்ளுகின்றேன். ஆனால் துரவஷ்டவசமாக எல்லை தாண்டிய அல்ல அத்துமீறிய சட்டவிரோத செயல்பாடுகளில் தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்கள் ஈடுபடுகின்றது ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது. நாங்கள் தொப்புள் கொடி உறவு என்று சொல்லலாம். ஆனால் அடிமடியில் கை வைக்கின்ற பொழுது, அதாவது எங்கள் இலங்கை வாழ் வடகிழக்கு அல்லது தமிழ் பேசுகின்ற கடல் தொழிலாளர்களது வாழ்வாதாரத்தை சீரழிக்கின்ற, வளங்களை சீரழிக்கின்ற, அந்த வாழ்வாதாரங்களை சுரண்டுகின்ற
விதமான ஒரு செயல்பாட்டை அவர்கள் தொடர்ந்து நீண்ட காலமாக செய்து வருகின்றார்கள். அப்போ அரசாங்கம் என்ற வகையில் மாத்திரம் நான் இதை பார்க்க இல்லை. இப்போ நீங்களே சொல்கிறீர்கள் வடகிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி இன்றைக்கு நேற்றைக்கு மாத்திரமில்லை, கிட்டத்தட்ட 27 வருஷங்களாக தொடர்ச்சியாக அந்த பிரதிநிதித்துவத்தோடு இருக்கிறேன். அப்போ அந்த மக்களுடைய அந்த உணர்வுகளை, அவருடைய பாதிப்புகள் எனக்கு கூடாக அது வெளிப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை விட இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வகையில் நிதி பிரச்சனை இருக்கின்றது. கடந்த கால முன்னாள் ஆட்சியில் இருந்த அரசு என்னென்று சொல்கிறது, ட்ரெஷரிய திரைசேரிய காலியாக்கி போட்டு போயிட்டது. அப்போ மற்ற கொரோனா உண்ட இந்த உலகளாவிய இந்த தொற்று நோய் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ இதுகள் எல்லாத்தையும் எதிர்கொள்வதற்காக எங்கு வாய்ப்பு கிடைக்கும், எங்கு அந்த வாய்ப்பு அந்த உதவி கிடைக்கின்றதோ அது பொதுவான ஒரு இயல்பு, அதை நாடி அல்லது அதை நோக்கி போவது. அமைச்சர், ஆனால் அதற்காக இப்போ சீன அரசு அல்ல சீன நாட்டுக்கு இங்கே ஒரு தளம் கொடுப்பதாக நான் நினைக்கவில்லை. அதுவும் குறிப்பாக வடகிழக்கில். இப்போ கிட்டடியில் கூட ஒரு அமைச்சரவை பத்திரம் வந்திருந்தது. அதாவது வடக்கில் அதுவும் தீவு பகுதிகளில் சூரிய ஒளி மூலமான மின்சாரத்தை பெறுவதற்காக இந்த ஏடிபி என்று சொல்லுகின்ற, அதாவது ஆசிய அபிவிருத்தி வங்கி திட்டத்தின் உதவியோடு அது முன்வைக்கப்பட்டது. அப்போ அதில் இந்த டெண்டர் என்று சொல்லிக்கல மனுக்கோரி அதுக்கு என்னென்று சொல்லுவிலை. அப்போ அதில் அந்த சைனா கம்பெனி அதை எடுத்திருக்குது. உண்மையாக சைனா கம்பெனி கொடுக்க வேணுமென்ற நோக்கம் அரசாங்கத்துக்கோ, இப்போ நானும் அந்த பகுதியை கூட பிரதிநிதித்துவப்படுத்துகிறபடியே எனக்கும் அது தெரியாது. அப்போ அமைச்சரவைக்கு வந்த பிறகு தான் தெரியும். அது இப்போ இடைநிறுத்தப்பட்டிருக்குது. நான் நினைக்கல இப்போ இந்தியா நினைக்கிறது சரியா பிள்ளையான்றது வேறு. ஆனால் இந்தியாவினுடைய நலன்களை மீறுகின்ற வகையில் நான் நினைக்கல நானோ இல்லாட்ட அரசாங்கமோ அதுக்கு இடம் கொடுப்போம் மட்டும் நான் நினைக்கல. அரசாங்கத்தை தாண்டி அமைச்சரே, நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் தொப்புள் கொடி உறவு என்பதை தாண்டி அதிகமாக இந்தியாவினுடைய கரிசனையை கொண்டிருக்கக்கூடிய மக்கள். அபிவிருத்தியாக இருக்கலாம், இனத்தேவையாக இருக்கலாம், எப்போதும் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலே பேசப்படும். அண்மையிலே தமிழ்நாட்டிற்கு விஜயம் செய்த மோடி அவர்களும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களைத்தான் உயர்த்தி பேசியிருக்கின்றார். ஆகவே இப்படியான இந்த சீன உள்வாங்கங்கள் குறிப்பாக உங்களுக்கு தமிழ் பேசும் தலைவன் என்ற அடிப்படையில் உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என்றது என்னுடைய கேள்வியில் நியாயம் இருக்குதானே? இல்லை, நான் அப்படி பார்க்க இல்லை. இப்போ அங்கே தமிழ்நாட்டில் தேர்தல் ஒன்று நடக்க இருக்குது. அப்போ அந்த தேர்தலில் அவர்கள் வெல்ல வேணும். வெல்வதற்கான கருத்துக்களில் இதுவும் ஒரு பிரதான கருத்து. இப்போ அவர் அங்கே சொல்லியிருக்கின்றார். இப்போ அவர் ஒரு மறைமுகமாக ஒன்றை ஏற்றுக்கொள்ள பார்க்கின்றார். ஏனென்று சொன்னால் இந்த அத்துமீறல் நியாயமானது. இல்லை, அத்துமீறல் நியாயமானதுன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது அத்துமீறல், அதாவது எல்லை தாண்டின ஒரு சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுகின்றபடியினால் இங்கே இருக்கக்கூடிய இலங்கை அரசியல் சட்டத்துக்கு, இலங்கையில் அந்த புதிய கடந்த அரசாங்கத்தில் நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற ஆட்சியில் ஒரு இந்த அதாவது இந்த வெளிநாட்டு படகுகள் சட்டவிரோதமாக எல்லை தாண்டி வார சம்பந்தமாக அதை என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அது கைது செய்யப்பட வேணும், என்னென்ன செய்ய வேணும். அப்போ அந்த வகையில் கைது செய்யப்படுகின்றவர்களை இலங்கை சட்டத்திற்கு உட்பட்ட வகையிலையும், அதே நேரத்தில் இந்தியாவோடு இருக்கக்கூடிய உறவுகளை பேண வேண்டும் என்றதுக்காண்டி அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ அங்கே
அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார், யாரும் இப்போ இல்லையென்று சொல்லி, இங்கே இலங்கை சிறையில் இல்லையேன்னு. அதே நேரத்தில் படகுகள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட படகுகள் இருக்கின்றது. அப்போ அந்த படகுகளையும் தான் விரைவில் விடுவிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பாக இங்கே வந்திருந்த வெளிவார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களும் என்னோட கதைச்சிருக்கின்றார்கள். அதுக்கு முதலும் தொலைபேசிகளுக்கு ஊடாகவும் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இலங்கைக்கான இந்திய தூதரகங்களோடையும் இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கின்றது. அப்போ என்னை பொறுத்தவரை பல விடயங்களை கருத்தில் எடுக்க வேண்டியிருக்கின்றது. ஒன்று, நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்படுகின்றது, அதை பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது. அதுபோல் எல்லை தாண்டி அத்துமீறி வாரவர்களையும் தடுக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் வளங்களை சுரண்டுகின்ற தடை செய்யப்பட்ட உபகரணங்களை கொண்டு வளங்களை சுரண்டுகின்றார்கள். இப்போ இந்திய கரையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே கரையிலே செய்ய முடியும், அந்த பக்கத்தில் செய்ய முடியாது. 2 காரணம். ஒன்று, இவர்கள் அந்த தொழிலில் அங்கே ஈடுபட்டால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற தொழிலாளர் கடற்தொழிலாளர்களை பாதிக்கப்படும் என்றதும். 2வது, அந்த வளத்தை ஏற்கனவே இவர்கள் சுரண்டி விட்டார்கள். அப்போ அங்கே அது இல்லை. 2வது, இப்போ நீங்கள் நாகப்பட்டினத்தில் இருந்து ஆந்திராவுக்குள்ளே போனால் போட்டையே அடித்து தாட்டுருவாங்க அங்கே தியாக்கள். ஒரு நாட்டுக்குள்ள 2 மாகாணத்துக்குள்ள நடக்கிற 2 மாநிலத்துக்குள்ள. அதேமாரி நாகப்பட்டினத்தில் தமிழ்நாட்டு கடலுக்குள்ள வந்தாலே இந்த பிரச்சனை. அப்படி இருக்கல எல்லை தாண்டி தடை செய்யப்பட்ட தொழில்கள் எங்கட கரையில் செய்யக்க இப்போ எங்கட மக்கள் கஷ்டம்தான் அவைகளுக்கு. இப்போ அதாவது ஒரு 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 பூம்புக்குன்றது இல்லை, எங்கட வளங்கள் அழிக்கப்படுது. அமைச்சரே, அவ்வாறு தொடர்ந்தும் அவர்கள் அத்துமீறி எமது நாட்டுக்குள் நுழைகின்றார்கள். அண்மையிலும் கூட 4 பேர் உயிரிழந்தார்கள். ராமேஸ்வரத்தில் பெரிய போராட்டம் இடம்பெற்றது. இலங்கை கடற்படை அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கொலை செய்ததாக என்னுடைய கேள்வி. துப்பாக்கி பிரயோகம் ராமேஸ்வரத்தில் சுமத்துகின்ற குற்றச்சாட்டு அவைகள் சொல்லேக்க நீங்களும் அதை விளங்கி கொண்டு எல்லாம் கதைக்க வேணும். இங்கே துப்பாக்கி பிரயோகம் செய்து கொள்ளப்படையில் அது தற்செயலாக நடந்ததாக தான் சொல்லப்படுது. அதாவது என்ன போஸ்ட்மார்ட்டம் என்று சொன்னால் வைத்திய அத்தாட்சி எல்லாம் இருக்கின்றது. அவர்கள் என்ன மாதிரி அதாவது கொலை செய்யப்பட இல்லை, தற்செயலாக நிகழ்ந்த விபத்துதான் சொல்லினோம். அப்ப அதை நீங்கள் விளங்கி கொண்டுதான் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ள நான் அவர்கள் சுமத்துகின்ற குற்றச்சாட்டை சொன்னேன். இலங்கை கடற்படை யாரும் எதையும் சுமத்தி போட்டு போகலாம். இலங்கை கடற்படை எழுப்பேக சரியா இருக்க வேண்டும் என்று இலங்கை கடற்படையும் அதை நிராகரித்து அவ்வாறு இடம்பெறவில்லை. என்னுடைய கேள்வி, இவ்வாறு தொடர்ந்தும் அத்துமீறி மீனவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது ஏன் இலங்கை கதை நிறுத்த முடியாமல்? இது ஒரு பூகோள பிரச்சனை அல்லது இந்தியாவின் ஆதிக்கத்துக்கு இலங்கை தொடர்ந்து மச்சம் அடைந்திருக்கின்றதா? அதாவது இப்போ இலங்கையால் ஏன் நிறுத்த முடியலை என்று சொன்னால் சட்டம் கொண்டாச்சு. பல தடவைகள் இந்திய அரசும் இலங்கை அரசும் பேச்சுவார்த்தையில் நீண்ட காலமாக 2016க்கு முதல் இந்த பிரச்சனை இருந்தாலும் 2016 உத்தியோகபூர்வமாக குழுக்கள் அமைச்சு அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது. அதே போல் நானும் கூட 2 தடவைகள் கச்சதீவில் 2 தரப்பையும் அழைச்சு கலந்துரையாடல் செய்திருக்கிறேன். அதுபோல் சமீபத்தில் இலங்கை பிரதமருக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையில் நடந்த காணொளி உரையாடலில் கூட இந்த பிரச்சனை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முதல் போன வருஷ ஆரம்பத்தில் இலங்கை பிரதமருடைய தலைமையில் போன தூதுக்குழுவில் கூட நான் இந்த பிரச்சனையை அவர்கள்ட்ட எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் அவர்கள்ட்ட ஒரு திட்டம் ஒன்று கொடுத்தேன். அப்பொழுது வெளிவார அமைச்சர் உள்ளடங்களாக பிரதமர் மோடி கூட சொன்னார், இது ஒரு அற்புதமான திட்டம், நாங்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை தொடங்குவோம் என்று சொல்லி. ஆனால் துரவஷ்டவசமாக அது நடக்கையில் ஏனென்றால் இந்த உலகளாவிய தொற்று நோய் இந்த கொரோனா வந்துட்டு அது ஒரு சாட்டாயும் இருக்கலாம், காரணமாயும் இருக்கலாம். அப்புறம் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கைகளை தான் எங்களுடைய மக்கள் அழுது உலர்னபடியினால் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினபடியினால் தான் கடற்படை அதுக்குள்ளே போனது தடுக்கிறதுக்கு. இப்போ கடற்படைக்கு தெரியும் தடுக்க வழிக்கிட்டால் இந்த பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனை சமீபத்தில் நடந்த துன்பியல் சம்பவம், அந்த அந்த இறப்புகள் 4 இந்திய தமிழ் தொழிலாளர்களுடைய இறப்புகள் மற்ற இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பிரச்சனை வரும் என்று சொல்லி அவர்கள்
கொரோனாவை சாட்டி கொண்டு இருந்துச்சுன்னா தாங்கள் போய் பிடிச்சால் கொரோனா தொத்தும் அப்படி இப்படின்றெல்லாம் சொல்லி பிறகு என்னுடைய அழுத்தம் காரணமாகவும் எங்களுடைய வடக்கு கடற்தொழிலாளர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் காரணமாகவும் சரி தங்களுடைய நாட்டு மக்களை உணர்வுகளை பிரதிபலிக்கிறதுக்காக ரங்கின் இடத்துல கைதுகளும் நடந்திருக்குது. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதால் இந்தியாவிலேருந்து ஒரு பாரிய அழுத்தம். அப்போ எங்களுடைய அரசாங்கம் பின்வாங்கி இருக்கு. இப்போ திருப்பியும் இன்றைக்கு நேற்றைக்கு முதல் நாள் எல்லாம் வடக்கு கடற்தொழிலாளர்கள் ஒரே தொலைபேசியில் என்ன நீங்கள் ஒரு தமிழ் அமைச்சராக இருக்கிறீர்கள், இதை கூட உங்களால் நிப்பாட்ட முடியலை என்று சொல்லி பிரச்சனைகள். நான் இப்போ நாடாளுமன்றம் முடிஞ்சு வடக்குக்கு போய்க்கல எனக்கு அந்த ஒரு பிரச்சனை ஒன்று வரும். என்ன அவர்கள் தர்ணா பண்ணுவீனம் இலங்கை நாங்கள் அடுத்த கேள்வியை ஸ்ரீதரன் அவர்கள் நாம் கேட்டுக்கொண்டு நீண்ட நேரம் நாங்கள் செல்லலாம். ஸ்ரீதரன் அவர்களே, இந்த P2P அது ஒரு நீண்ட கால அரசியல் புரட்சி. குறிப்பாக அரசாங்கத்தோடு இணையாத ஏனைய அனைத்து தமிழ் கட்சிகளும் இஸ்லாமிய கட்சிகளும் ஒன்று திரண்டு இதை செய்திருக்கிறீர்கள். ஆனால் அதிலே குறிப்பாக சர்வதேச விசாரணை என்று சொல்லப்படுகின்ற காரணி மாத்திரம் இது நிறைவடைந்ததன் பின்னர் தான் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது கோரிக்கையாக. முதலிலே இது பற்றி பேசும்போது உண்மையாகவே இந்த அமைப்பு என்ன, இந்த சிவில் அமைப்பு எப்படி உங்களோடு சேர்ந்து கொண்டது என்ற ஒரு விபரமும் இல்லை. ஏனென்றால் அது தொடங்கினவுடன் அதோடு விரும்பக்கூடியவர்கள் இணைந்து கொண்ட ஒரு பயணமாகத்தான் அது இருந்திருக்கிறது. ஆகவே அந்த கேள்வி உங்களுக்கு கேட்க முடியாது. இருந்தாலும் இந்த கோரிக்கை தான் மிக முக்கியமான கோரிக்கையாக நீண்ட காலமாக அனைத்து தமிழ் தேசிய கட்சிகள் முன்வைத்த ஒரு குற்றச்சாட்டு. அதே இது முடிவடைந்ததன் பின்னர் சேர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை வந்தது. அதற்கேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அண்மையிலே நடைபெற்ற B2B ஒரு பெரிய மாற்றம். நாங்கள் யாரும் நிராகரிக்க முடியாது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையும் மக்கள் தன்னெழுச்சியாக அவர்களுக்குள் அடங்கி போயிருக்கின்ற தேசிய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வடிகாலாக அது அமைந்திருந்தது. அந்த வகையிலே அதில் ஆரம்பத்திலே யாரோடு அந்த சிவில் அமைப்புகள் பேசினார்கள், யாரோடு கூப்பிட்டு இது பற்றி கலந்துரையாடினார்கள் என்று எனக்கு தெரியாது. என்ன நான் அந்த கலந்துரையாடல்களிலே எனக்கு அழைப்புகள் எதுவும் பெறவும் இல்லை, நான் கலந்து கொள்ளவும் இல்லை. நானும் தன்னெழுச்சியாக மக்கள் எல்லோரும் அணிதிரள்கிற பொழுது நான் 2வது நாள் மட்டக்களப்பிலிருந்து தொடர்ச்சியாக முடியும் வரையும் நான் அந்த போராட்டத்திலே பங்கு கொண்டிருந்தேன். நான் நினைக்கிறேன் இந்த போராட்டம் நடைபெற்று போகிற பொழுது புதிய புதிய சிந்தனைகள் வந்திருக்கலாம். இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பது எல்லாருக்குள்ளும் புதைந்து போயிருக்கிற ஒரு விடயம். காரணம், ஒரு நீதி இதுவரையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. 10 ஆண்டுகளை கடந்தும் 11வது ஆண்டுக்குள் வந்தும் நடைபெற்று முடிந்த அந்த பெரும் யுத்தத்திலே கொல்லப்பட்ட தமிழ் மக்கள் இன அழிப்பு செய்யப்பட்டு போர்க்குற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டது அடிக்கடி சொல்லப்படுகிறதே தவிர 34 ஒன்று 40 ஒன்று 30 ஒன்று இந்த தீர்மானங்களால் 19 ஒன்று என்று தீர்மானங்களால் சொல்லப்படுகிறதே தவிர ஆனால் இது அடுத்த ஒரு நிலைக்கு போவதற்கான எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே இங்கு ஒரு சர்வதேச ரீதியான கண்காணிப்போடு கூடிய ஒரு விசாரணை வேண்டுமென்ற மக்களுடைய ஏகோபித்த எண்ணம் இருக்கிறது. அவை மக்கள் திரள் ஒன்று நடைபெறுகிற பொழுது அந்த மக்களுடைய கூட்டு உணர்வின் வெளிப்பாடு தான் ஒரு சர்வதேச விசாரணை என்பதையும் ஒரு கடைசி நேரத்தில் கொண்டு வந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் இது ஆரம்பத்திலேயே பகிரங்கமாக இந்த கூட்டங்கள் நடாத்தப்பட்டு ஆலோசனைகள் பெறப்பட்டிருந்தால் இது உள்வாங்கப்பட்டிருக்கு. அப்படி உள்வாக்கப்பட்டிருந்தால் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டு வரை அந்த பவனி இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்குமா? சில வேளை அப்படியும் இருக்கலாம். அதை முதலே சில விடயங்களை முதலே சொன்னால் இந்த விடயங்கள் பாதிக்கப்படலாம் அல்லது பின்தள்ளப்படலாம் என்றால் சிலது அடக்கமாக வாசிக்கப்பட்டு இஸ்லாமிய சகோதரர்களுடைய சந்தர்ப்பங்களும் அங்கே சேர்க்கப்பட்டிருந்த நிறைந்த அளவில். அதைவிட மலேக மக்களுடைய சம்பள ஏற்றம் தொடர்பாக பேசப்பட்டது. ஆகவே எல்லா விடயங்களும் உள்ளடக்கப்படுகிற பொழுது சில விடயங்கள் உரிய நேரத்திலே கதைக்கப்படாமல் பின்னுக்கு கதைப்பது பிழை என்றல்ல. ஏனென்றால் இன்றைக்கு தேவை அது இருக்கிறது. அந்த தேவையை அவர்கள் முன் சொல்லுவதை தவறாக நாங்கள் எடுக்க தேவையில்லை. நிச்சயமாக எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்பதில் நாங்கள் இப்பொழுதும் மிக தெளிவாக இருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினரே, இது ஒரு சிவில் அமைப்பு ஏற்பாடு செய்த ஒரு போராட்டம். அதிலே அதிகளவிலான மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டிருந்தார்கள், அரசியல்வாதிகள் இணைந்து கொண்டார்கள். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் சுபாஷ் ஒரு கருத்தை கூறுகின்றார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்னொரு கருத்தை கூறுகின்றார், உங்கள் கட்சியினுடைய MA சுமந்திரன் இன்னொரு கருத்தை கூறுகின்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் இவ்வாறு ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. என்னுடைய கேள்வி, இவ்வாறு எல்லோரும் இணைந்து மேற்கொண்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் வெவ்வேறான கருத்துக்களை கூறுகின்ற இந்த நிலைமையிலே உங்களது தலைமையினால்
தேசிய இனம் ஒன்றுக்கு தலைமைத்துவம் வழங்க முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நீங்கள் பாலஸ்தீன விடுதலை போராட்டங்களை பார்த்தீங்கள் என்றால் அங்கேயும் பல்வேறுபட்ட இயக்கங்கள் இருந்திருக்கு. இஸ்ரேல் தன் சொந்த நாட்டுக்கு போகிறதுக்கு இடையில கிட்டத்தட்ட 86 இயக்கங்களை ஒன்றிணைத்து தான் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போனது. அயர்லாந்தில் பல விடுதலை இயக்கங்கள் இருந்திருக்கு. நாங்கள் ஒரு சிறிய தேசிய இனம், நாங்கள் எங்களுடைய இடமும் ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் இருக்கிறது. சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக எங்களுக்குள்ள பல வேறுபாடுகள் இருக்கின்றன, அல்லது கூட்டிணைந்து போவதிலே பல்வேறுபட்ட கருத்து மோதல்கள் இருக்கின்றன. எல்லாரையும் ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். நாங்கள் ஆளையால் தனிப்பட்ட ரீதியாக மோதல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து நாங்கள் ஏதோ ஒரு வழியிலே ஒன்று சேர வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள்ளே நிறைந்து போயிருக்கிறது. எல்லோருமே ஒரு இலக்கு நோக்கி நகர்கிறோம் என்றால் அந்த இலக்கிலே சில வேளைகளில் போகிற வழிகளில் நான் பெரிது நீ பெரிது என்கிற உணர்வலைகள் ஏற்படுவது பழமையானது. அந்த பழமை தமிழாக்கிட்ட கொஞ்சம் கூட இருக்குது. ஏனென்றால் அந்த ஈகோ கூடின ஒரு இனம் தமிழினம். நான் அதையும் கடந்து தலைமை ஒன்று வரும். நாங்கள் யாரும் தலைமைகள் இல்லாத ஒரு இனமாக எங்களை கருத வேண்டியதில்லை. ஏனென்றால் கடந்த காலங்களிலே இருந்து நீங்கள் பார்த்தால் தந்தை செல்வா, சேர்பொன் ராமநாதன், அவருக்கு பெண் ஜிஜி பொன்னம்பலம், தந்தை செல்வா, தலைவர் பிரபாகரன், இப்படியே இன்றைய காலகட்டங்களில் பல்வேறுபட்ட தலைமைகள் இருந்தாலும் கூட என்றோ ஒரு நாள் ஒரு இறுக்கமான ஒரு தலைமைக்கு கீழே தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு, அவர்கள் நிரந்தரமாக இந்த மண்ணிலே வாழக்கூடிய ஒரு தீர்வை அவர்கள் எட்டுவார்கள். அதற்குரிய வாய்ப்பு வரும். நம்பிக்கைகள் தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை கட்டி வளர்ப்பதிலே சில வேளை இருக்கின்ற சித்தாந்த வேறுபாடுகள் ஒன்றாக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதில் இருந்து அவர்கள் ஒன்று சேர்ந்து பயணிப்பார்கள். பூகோள அரசியல் ரீதியிலே தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்பு தமிழர்கள் பால் கொஞ்சம் அசைவுட்டிருந்தாலும் கூட, ஆனால் தற்போது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே தமிழ்நாட்டு சிந்தனைகளை பார்க்கும் பார்வையும் குறிப்பாக இலங்கை சார்ந்த பார்வைக்கும் இடையிலே இந்த பிரச்சனையை நீங்கள் வெற்றிகரமாக அழைத்து செல்வது தடை இருப்பது போல் தெரியவில்லையா? பூகோள அரசியல் என்பது இப்போ நீங்கள் முதல் கேட்டது போல இந்தியாவுக்கு தன்னுடைய நலன்கள் இங்கு முக்கியமானது. நீங்கள் பார்த்தால் இந்தியாவினுடைய இந்து மகாசமுத்திரத்தில் அதனுடைய வளைவுக்குள்ளே ஒரு வெடிமருந்து திரி போல தான் இலங்கை இருக்கு. இலங்கையின் அந்த யாழ்ப்பாணத்தின் தலைநகரில் ஒரு வெடி வெடித்தால் அது இந்தியாவை கடுமையாக பாதிக்கும். சாதாரணமாக 3 தீவுகள் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய நிதியீட்டத்திலே அது சீனா நிறுவனம் எடுத்திருந்தாலும் கூட அது இந்தியாவின் கதவுகளை தட்டுகிறது. ஒரு 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 காற்றாலைகள் அல்லது மின்பவர் மூலமோ அல்லது சோலார் மூலமோ மின்சாரம் எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை அங்கே கொண்டு சென்றாலும் கூட அது இந்தியாவினுடைய கதவுகளை தட்டுகிறது என்றால் அங்கே இந்தியாவினுடைய பூகோள நலன் நிறைந்து போயிருக்கிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு சர்வதேச போட்டிகள் நிறைந்த சூழல். சீனாவினுடைய உலகளாவிய விஸ்தரிப்பு என்பது அமெரிக்காவுக்கும் தன்னுடைய புருவங்களை உயர்த்த வைத்திருக்கிறோம். ஸ்ரீதரன் அவர்களை நாங்கள் ஒரு இடைவெளி எடுத்துக் கொள்கிறோம் செய்திக்கு. அதன் பின்னர் பல கேள்விகளோடு இதை நாங்கள் தொடரலாம். தமிழ் பேசும் மக்களின் ஒலி எதிரொலி இடைவெளியை தொடர்ந்து. இடைவெளியை தொடர்ந்து எதிரொலியிலேயே நாங்கள் சங்கமிக்கின்றோம். தனது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார் பார்லிமென்ட் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். குறிப்பாக இலங்கை மக்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கும் போது குறிப்பாக இந்தியாவை ஆட்சியை உள்ளாக்குபவர்கள் பெரிய அளவிலே தமிழ் நாட்டினை இது சார்ந்த பேசுபொருளாக உட்படுத்துவதிலே விருப்பம் இல்லை. அதே போன்று இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இது பற்றி பெரிதளவில் இந்த இப்போது இருக்கக்கூடிய சர்வதேச விசாரணை பற்றிய பேச்சுக்கள் இல்லை. இது ஏன் இது உங்களுக்கு இந்த பூகோள அரசியலை நகர்த்தி கொண்டு போகும்போது இது ஒரு தடையாக இல்லையா உங்களுக்கு? இல்லை, யாரும் விரும்ப மாட்டார்கள் என்பது ஒரு வகையானது. நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் தான் இந்த மண்ணில் இன அழிப்பு செய்யப்பட்டவர்கள். எங்களுடைய மக்கள் தான் 1,46,000க்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டார்கள் என்பதை மன்னார் அதிவணக்கத்துக்குரிய ஆயர் ராயப்பு யோசப் அவர்கள் இலங்கை நியமித்த நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் சாட்சியமாக கொடுத்திருந்தார். அதை விட மக்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னாலும் சாட்சியம் கொடுத்திருந்தார்கள். பிறகு ஜனாதிபதி பிரணகம தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவிலும் மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை வழங்கியிருந்தார்கள். அவை உண்மைகள் வெளியில் நிறைய வந்திருக்கிறது. மக்கள் சொல்கிறார்கள், மத தலைவர்கள் சொல்கிறார்கள், பல நிறுவனங்கள் சொல்லுகின்றன. நேற்று கூட நீங்கள் பார்த்திருப்பீங்கள், நெல்சன் மண்டேலா அவர்களால் உருவாக்கப்பட்ட எல்டர்ஸ் என்ற நிறுவனம் உலகத்திலே மிக பலம் வாய்ந்த தலைவர்களை கொண்ட ஒரு நிறுவனம். அதில் இருக்கின்ற பல நாடுகளுடைய முன்னாள் ஜனாதிபதிகள், இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுடைய முன்னாள் ஆணையாளர்கள், பல நாடுகளுடைய நிபுணர்கள் அதிலே அங்கம் வகிக்கிறார்கள். 20 பேர் கையொப்பம் வைத்திருக்கிறார்கள். இது மனித உரிமைகள் ஆணையத்தில் இருந்து ஒரு சர்வதேச தரத்திற்கு இது கொண்டு செல்லப்பட வேண்டும்.
ஒரு சர்வதேச ராஜதந்திரியினுடைய நேரடி பார்வையில் தான் இலங்கையில் ஒரு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்கிற இப்பொழுது இருக்கின்ற மனித உரிமைகள் ஆணையாளருடைய கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம், வரவேற்கிறோம். பாருங்க ஒரு நிமிஷம், அவர் அப்படி சொல்லுகிறார்கள். இவர்கள் எல்லாம் முன்வைக்கிற பொழுது இன்னொரு நாடு விரும்பவில்லை அல்லது அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்பதல்ல. அவர்கள்ட்ட அவருடைய நாடு சம்பந்தப்பட்ட தேவைகள் இருக்கும், அவர்களுக்கான பூகோள நலன்கள் இருக்கும். அவர்கள் தங்களுக்கான இப்போ கிழக்கு முனையம் கிடைக்கவில்லை, சிலவள கிடைத்திருந்தால் இந்தியா எங்களை திரும்பி பார்க்குமோ எங்களுக்கு தெரியாது. அதே போல இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற குதங்களை இந்தியாவிடமிருந்து இலங்கை பறித்தால் இந்தியாவுடைய பார்வை எங்கள் மீது இன்னும் அதிகமாக வரலாம். இவ்வாறான சூழலில் அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் சில வேளைகளில் நாங்கள் தள்ளப்படலாம். ஆனால் அதுவல்ல, இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பது, இந்தியாவினுடைய இருப்பு என்பது கூட ஈழத்தமிழர்களுடைய வடக்கு கிழக்கிலே அவர்களுடைய பார்வை கனதியானதாக இருக்கிற பொழுதுதான் ஈழத்தமிழர்களோடு இருக்கிற வல்லமை தான் இந்தியாவை கூட பாதுகாக்கும். அதனை உணர்ந்துதான் அன்னையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட தமிழ்நாட்டிலே வந்து ஈழத்தமிழர்களை சுட்டிக்காட்டி நான் அவர்களுக்காக அவர்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் கைவிட மாட்டோம் என்கிற வார்த்தைகளை அடிக்கடி உச்சரிக்கிறார்கள் என்றால் அங்கே ஒரு தேவை இருக்கிறது என்பது நிதர்சனமாக வெளிப்படுத்தப்படுகிறது. இப்போது குறிப்பாக தமிழர் விடுதலை புலிகளுடைய தலைவர் இருந்த காலகட்டத்திலே இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி, தமிழ்நாட்டின் தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த தமிழ் சார்ந்த பிரச்சனைகளை பேச வைப்பதிலே முனைப்பாக இருந்தார். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழலிலே தமிழ் தரப்பை எடுத்துக்கொண்டுமாக இருந்தால் இந்தியா தனது தேவைக்காக தமிழ் தரப்பை அழைக்கும் போது மாத்திரம் சென்று வருவது போன்ற ஒரு விடயம்தான் இருக்கிறது. குறிப்பாக தமிழ் மக்களுக்கான ஒரு தேவையை அழுத்தம் கொடுக்கிற ஒரு சூழலிலே இல்லை, அதற்கான சக்தியும் இல்லை. இரண்டாவது, இப்போது இருக்கக்கூடிய இன்னொரு சூழலை நாங்கள் கவனிக்க வேண்டும். இலங்கை அரசு சீனாவோடு இருக்கக்கூடிய உறவு பலப்படுத்துகிறது என்பதற்காகத்தான் மேலைத்தே நாடுகள் எல்லாம் இந்த பேசு பொருளை முன்னிறுத்துகின்றார்கள். இது ஒரு தற்காலிகமான தங்களுடைய சுய தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒன்றே அன்றி இது வெறுமனே தமிழ் தரப்பு நியாயங்களை சர்வதேசம் ஏற்றுக்கொண்டது என்று நாங்கள் பேசுவது ஒரு ஒரு நியாயமானதான் ஒரு கேள்வி வரவில்லையா உங்களுக்கு? இல்லை, நீங்கள் அதில் அப்படி என்றால் நான் இப்போ முதல் சொன்ன மாதிரி அந்த 20 பேரும் இவ்வளவு காலம் இங்கே இருந்தார்கள், அவர்கள் நேற்று தானே சொன்னார்கள். அப்ப அவர்கள் சொல்றாருன்னா ஒரு காலச்சூழல்ல அவர்கள் முன்னுக்கு வாரார்கள். அந்த காலச்சூழல் இல்லை 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 அதுதான், இதுவும் உடனே சொல்ல முடியாது. ஸ்டீபன் ட்ரப் அவர்கள் சொல்றார், நான் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களை சந்தித்து யுத்தம் முடிந்த பொழுது சந்தித்த பொழுது நான் சரணடைந்த எல்லாரையும் கொன்று விட்டேன் என்று அவர் என்னிடம் சொன்னார் என்று இப்பொழுது சொல்லுகிறார். சொல்கையுமே இப்பொழுது சில விடயங்களை சொல்லுகிறார். ஏன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்த ஒபாமா அவர்களும் தன்னுடைய புத்தகத்திலே பிற்பட்ட காலத்தில் தான் தான் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், சிலருக்கு சில பதவிகளில் இருக்கிற காலத்திலே சொல்ல முடியாமல் இருக்கலாம் அல்லது அதனை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஆனால் காலம், வரலாறு என்பது உண்மையை சொல்ல வைக்கிறது தானே, வரலாறு அந்த உண்மைகளை வெளியிலே கொண்டு வருகிறது தானே. இந்த வரலாற்றின் தேவைகளில் இந்தியா கூட நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளிலும் எங்களுடைய இலக்குகளிலும் நாங்கள் சரியாக இருந்தால் அது அந்த நாடுகள் அதுக்குரிய முழுமையான ஆதரவை தரும். இதில் நீங்கள் சொல்வது போல விடுதலை புலிகள் களத்தில் இருந்த பொழுது இருந்த அலை என்பது ஒரு வித்தியாசமானது. அது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாழ்கிற மகனுக்கும் ஒரு பிம்பம் இருந்தது. எங்களுக்கு ஒரு தலைமை, எங்களுக்கு ஒரு நாடு உருவாகிற போகிறது என்ற ஒரு எண்ணங்கள் இருந்தது. ஆனால் 2019 யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட விதமும் நாங்கள் அளிக்கப்பட்ட விதமும் இன்றைக்கு அவரிடம் எங்கள் பற்றி ஒரு அனுதாபம் இருக்கிறது. அதுக்கான ஒரு அணியை சேர்க்கக்கூடிய அளவிலே ஏன் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டசபையில் கூட ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை கொண்டு வந்தாரா இல்லையா? கொண்டு வந்தார். அப்ப அப்படியான வரைவுகளும் அந்த ஹன்சாட் பதிவுகளும் இன்றும் இருக்கின்றன. அவருடைய இறப்புக்கு பிற்பாடு இன்று ஒரு சரியான தலைமை அங்கேயும் இல்லை, அதுவும் குழம்பி போயிருக்கிறது. அப்போ இங்கு இருக்கின்ற அங்கேயும் ஒரு தலைமைகள் சரியான பாதையிலே வர்ற பொழுது நீங்கள் சொன்னது ஆரம்பத்திலே சொன்னது போல இப்பொழுது ஈழத்தமிழர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீதான ஒரு பார்வையும் கரிசனையும் ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த சூழ்நிலையை கட்டி வளர்த்து நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணைக்கு கொண்டு செல்லுகின்ற படிமுறையிலே நாங்கள் அதிகமான கவனத்தை செய்தே ஆக வேண்டும். அமைச்சரே, தமிழர்களுக்கு ஒருபோதும் நியாயம் இழைக்கப்படவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அதாவது தமிழர்களுக்கு போராட்டத்தில் நியாயம் இழைக்கப்படுகிறது என்று நம்பித்தான் நினைச்சுத்தான் நாங்கள் இந்த ஆயுத போராட்டத்தில் அப்போ ஈடுபட்ட நாங்கள் ஒரு ஒரு அரசியல் விடுதலை இயக்கத்தை வழி நடத்தின அனுபவங்கள் எல்லாம் இருக்குது. பிறகு நாங்கள் அந்த போராட்டத்தை
கையை விட வேண்டி வந்ததுக்கு காரணம் பழமையாக சொல்கிற காரணங்கள்லாம், அதாவது சகோதர படுகொலைகள், இயக்கங்களுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொண்ட முறைமைகள், இதால் போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பி ஒரு விடுதலை போராட்டம் ஒரு வன்முறை போராட்டமாக வடிவமெடுத்தது. அப்படி எடுக்கிற நேரத்தில் என்ன செய்யலாம்ன்ற யோசனையில் இருக்கலாம் இந்தியா இலங்கை இந்திய ஒப்பந்தம்ன்றதை கொண்டு வந்தது. அப்போ நாங்கள் எல்லாரும் பிரபான் உள்ளடங்களாக ஆரம்பத்தில் அதை ஏற்றுக்கொண்டது. பிரபாரன் அதிலிருந்து தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாண்டவர் அதிலிருந்து விலகிட்டார். அப்புறம் இந்திய படம் வந்தது. அப்போ என்னுடைய அனுபவம் என்னென்றால், தமிழ் தலைமைகள் பிரச்சனைகளை சரியாக கையாளே இல்லை. இது என்னுடைய அனுபவத்திலேருந்து தான் நான் அதை சொல்கிறேன். தமிழ் தலைமைகள் இல்லை தமிழ் பிரதிநிதிகள் இந்த பிரச்சனைகளை சரியாக கையாளே இல்லை. அன்றைக்கு அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை சரியாக கையாண்டிருந்திருந்தால் இன்றைக்கு முள்ளிவாய்க்காலுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிரபாகரன் செத்திருக்க முடியாது, மகேஸ்வரனும் செத்திருக்க முடியாது, பல இழப்புகளை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு நான் கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தேன்ன இதாவது கிடைச்சால் பரவாயில்லை, ஏன்னா அதுவும் கைவிட்டு போகிற நிலைமையில் இருக்குது. அண்டையிலேருந்து நான் சொல்லி வந்தேன் 87 இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு வந்து நான் அண்டையிலேருந்து 33 34 வருஷமாக இதை சொல்லி கொண்டு வாரேன். ஆனால் மக்களுடைய மனங்களில் அது சரியாக பதிய இல்லைன்னா வேறொரு கருத்து அதை ஆக்கிரமிச்சிருந்தது. இதில் நீங்கள் அந்த ஐக்கியத்தை பற்றி எல்லாம் கதைக்கிறீங்க. அதான் என்னுடைய கேள்வியும். பிரபாகரன் இருக்கேக்கில் அமைச்சர் பிரபாகரன் எல்லாரையும் எல்லா இயக்கங்களையும் எல்லா கட்சிகளையும் இபிடிபி தவிர்ந்த எல்லாரையும் ஒரு குடையை கீழே கொணர்ந்தது. அது மிரட்டல் அல்ல, அச்சுறுத்தல் தான். ஏன்னா அதாவது பிரபாகரன் இருக்கேக்க எல்லாரையும் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சாக்கில் போட்டு கட்டி விட்டாச்சு. அப்போ எல்லாரும் முள்ளு கட்டுப்பட்டு கொண்டிருந்தவர். பிரபாகரனில் சாக்குக்கு கட்டு கலண்டுட்டு எல்லாரும் தங்கட பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கணும். நான் என்னத்தை நான் இதில் சொல்ல வரேன்றால், இந்தியா எப்பொழுதும் தன்னுடைய நலன்களில் இருந்தோண்டான் பிரச்சனையை பார்க்கும். அது பொதுவான இயல்பு. ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நலன்களில் இருந்தோண்டு பார்க்குறான் இயல்பு. அப்போ இதுக்குள்ள நாங்கள் என்ன மாதிரி அதை எங்களுக்கு சார்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்றதில் தான் எங்களோட தமிழ் தலைமைகள் தவறுபட்டுட்டுது. அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் 2 பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஒன்று பிரபாகரனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. பிரபாகரனுக்கு கட்டுக்கோப்பு இருந்தது, ஆனால் தூர நோக்கம் இருக்க இல்லை. அதால் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் அவற்றை கையை விட்டு போயிட்டுது. அதுக்கு பிறகு வந்த சுரேஷ் பிரமச்சந்திரன் வரதாய பெருமாள் ஆக்களுக்கு நீண்ட பார்வை தூர பார்வை இருந்தது, ஆனால் கட்டுக்கோப்பு இருக்க இல்லை. அதால் அது கையை விட்டு போயிட்டுது. அப்போ இங்கே தமிழ் பிரதிநிதிகள் இல்லை தமிழ் தலைவர்கள் என்று சொன்னது தான் சரியாக கையாளே இல்லைன்ற ஒரு இதே ஒழிய, மற்றபடி நாங்கள் திருப்பியும் சாகட்டும் இன்னைக்கு அது பிள்ளை இது பிள்ளை என்று சொல்லி கொண்டிருந்தால் கடைசி வரையிலேயும் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இல்லை, என்னுடைய கேள்வி ஐயா இதிலிருந்து தான் வருகிறது. இது நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று அமைச்சர். என்னவென்றால், இப்போது சாதாரணமாக ஒரு 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 நியமனத்தை தொழில் நியமனத்தை எடுத்துக்கொண்டால் கூட சிறுபான்மையினருக்கு அநீதி நடக்கக்கூடிய வகையிலே தான் நடந்து கொண்டிருக்குது. அனைத்தருக்கும் தெரியும், அதை நான் மறுக்கிறது கொண்டும் இல்லை. அதை சொல்லுங்க, எனக்கு தெரியல. அப்படியான சூழல்கள் இப்போது ஒரு அரசு நியமன பரீட்சை எனக்கு தெரியல சொல்லுங்க. அப்படி இருந்தா அப்படியான இடங்களிலே இல்ல ஒன்று ரெண்டு அல்ல, இது ஒட்டு முழுதுமாக இந்த மீ உயர் நாங்கள் டொமினன்ட் மைண்ட் செட், டொமினன்ட் எப்போதும் நாங்கள் பெரிது என்கின்ற எண்ணக்கரு. நீங்கள் இப்போது சொன்னீர்கள் இந்தியாவிற்கு அது இருக்கிறது, தங்கள் சுயநலத்தை வைத்துக் கொண்டுதான் செய்வார். இல்ல பொதுவா எந்த அரசாங்கமும் வந்து எந்த நாடும் தங்களோட நலன்களை முன்னிறுத்தி தான் பிரச்சனையை பார்க்கும். நான் சொல்றேன், இலங்கை அரசும் அதே போன்று பெரும்பான்மையான நலத்தை முன்னிறுத்தி தான் செயற்படுகிறது. அப்ப நாங்க அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பேரம் பேசுவது சிறப்பா அல்லது புரிய வைப்பது தேவை? என்னுடைய அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமானது. ஆயுத போராட்டத்துக்குள்ளால நான் வந்தேன். இப்போ இன்றைக்கு ஒரு தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நான் 90ஆம் ஆண்டு இலங்கைக்கு திரும்பி வரையக்கில் அப்போ நான் சொன்ன விடயம் என்னென்றால், அதாவது தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கூடாக தேசிய நல்லிணக்கத்துக்கூடாகத்தான் எங்களோட பிரச்சனையை தீர்க்கலாம்ன்ட்டு அன்றைக்கு நான் சொல்லி கொண்டு வந்தேன். அப்போ பிரபாகரன் என்ன சொன்னார், இல்லை அது துரோகத்தனம், யாரும் அதுக்குள்ளே போகக்கூடாது,
போனால் தாங்கள் சுடுவோம் கொள்ளுவோம் அழிப்போம் என்றெல்லாம் சொன்னவர். 94ஆம் ஆண்டு தேர்தலில் அதைத்தான் முன்னிறுத்தி அவர் தான் சொன்னதை செய்தார். ஆனால் 2004ஆம் ஆண்டு அவர்களை 22 பேரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருந்துச்சுன்னா, அப்போ இந்த 94க்கும் 2004க்கும் இடையில் நடந்த அந்த இழப்புகள், அழிவுகள், இடம்பெயர்கள், துன்பங்கள், துயரங்களுக்கு யார் பொறுப்பு? இப்போ நான் முன்கூட்டியே சொன்னதை பிரபாரன் ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது தானே. மற்ற நானும் பல இடவியல் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேணும். மற்ற நாங்களும் சந்தர்ப்பங்களை உருவாக்கி அதை பயன்படுத்தி கொள்ள வேணும். இது என்னுடைய அனுபவம். அப்போ இந்த அனுபவத்தை சக தமிழ் தலைமைகள் அதை சரியாக புரிஞ்சு கொள்ளே இல்லை, அல்லது சரியாக அணுகாதபடியினால்தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ யுத்தம் என்று வந்தால் என்ன நடக்கும்? யுத்தம் என்று வந்தால் அழிவுகள்லாம், அதை நிறுத்த முடியாது. அப்போ யுத்தம் வராமல் நாங்கள் பார்த்து கொள்ள வேணும் என்றதுதான். 22 பேர் நாடாளுமன்றத்தில் இருக்கல, நான் அவைகளோட தனிச்சும் கதைச்சிருக்கிறேன், சேர்த்தும் கதைச்சிருக்கிறேன். நான் அவையிட்ட சொன்னான் என்ன, இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய அன்றைக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்தில் அவரோட கை ஓங்கி இருக்குது. இருந்தாலும் நாங்கள் ஒரு முயற்சியாக செய்வோம், வாங்க நாங்கள் அவரோட போய் பேசுவோம், நானும் உங்களோட சேர்ந்து வந்தால் சிலவிட மனதில் மாற்றங்களை கொண்டு வரலாம், வாங்க கதைப்போம். தனித்தனியும் சொல்லியிருக்கிறேன், கூட்டான்னு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு அதில் ஒருத்தர் உயிரோடையும் இருக்கிறார், அரசியல்லையும் இருக்கிறார், தமிழரசு கட்சியினுடைய தலைவராக. நாடாளுமன்றத்தில் கூட அவருக்கு முன்னாலே நான் எழுப்பி இருக்கிறேன். அவர் ஓம் தம்பி என்று சொல்லி போட்டு வரையில். அதுக்கு காரணம் ஒன்று, புலித்தலைமை இணங்காதென்ற ஒரு நோக்கமாக இருந்திருக்கலாம், அல்லது புலித்தலைமை அழிய வேணும் என்ற ஒரு நோக்கமும் இருந்திருக்கலாம். விளங்குதுதான். இப்போ நான் அவியல் வெளியில் கதைக்கிறத வச்சு கொண்டு மாத்திரம் சொல்லி, இப்போ நாங்கள் நீண்ட காலமாக அரசியல் இருக்கிறபடியினால் பரஸ்பரம் இப்போ நானும் இவரும் நாடாளுமன்றத்தில் சண்டை போடலாம், இல்லை ஒருத்தர் மாற்று கருத்துக்களை வைக்கலாம், சிலவில் இங்கேயும் பெறலாம். நீங்கள் உருவாக்கின சிலவில் இந்த தளத்திலையும் அது பெறலாம். அது பொதுவாக அதை நான் இப்போ வரைகளை சொல்லி கொண்டு வந்த நான், அந்த பழைய நாடாளுமன்றம் இருக்குத்தான் அங்கே ஜனாதிபதி செயலகத்தில். அப்போ நம்மட தகப்பனாரோட நான் சிலவில் அந்த இதை பார்க்க போனால், அங்கே இப்போ என்ன திருநாவுக்கரசன் ஒரு எம்பி இருந்தவர், காங்கிரஸ் மற்ற அருளம்பலமன். அப்போ இங்கால பார்த்தா தமிழரசு கட்சி பிரதிநிதிகள் எல்லாம் டேய் விசரா பைத்தியக்காராண்டெல்லாம் சத்தம் போட்டு கதைப்பினோம் அங்கே அந்த அந்த சபையில். அப்புறம் வெளியால் படியில் இறங்கி வைக்க டே மச்சான் கொச்சான் விரைவினோம். அப்போ எனக்கு அதை பார்த்து ரொம்ப வெறுப்பாக தான் இருந்தது. ஆனால் இப்போ அதே அனுபவம் எனக்கு வந்துருக்கு. ஆனபடியினால் நான் என்னத்தை சொல்ல வாரேன்டா, தமிழ் தலைமைகள் இதாக சரியாக கையாள தவறிவிட்டினோம். அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் நடைமுறையிலேயே சுய நிர்ணய உரிமையை பெற்றிருக்கலாம். எல்லாம் கூடின அதிகாரங்கள் இதெல்லாம் திருப்பி இன்றைக்கு நேற்றை கண்டெல்லாம் திருப்பி சொல்லவார். நான் இதில் யாரையும் தனிப்பட்ட முறையில் குறை சொல்லவரோட அரசியல் காரணங்களுக்காண்டி நான் நம்புறதைத்தான் நான் இதில் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய ஒரு கேள்வி, தற்பொழுது பொத்துவில் பொலிகண்டி போராட்டத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று நேற்று கிளிநொச்சியிலே மக்கள் தீச்சட்டி போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அரசியல்வாதிகள் ஒருபுறம் இருக்கட்டும், மக்கள் இன்னும் மாறவில்லை என்பது இந்த போராட்டங்கள் மூலம் தெரிகின்றது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையிலே ஐநா மனித உரிமை ஆணைய அறிக்கையை நிராகரிப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. என்னுடைய கேள்வி, தற்போது நீதி கேட்கின்ற மக்களுக்கு இந்த அரசாங்கம் வழங்கப் போகின்ற நீதி என்ன? அதாவது மக்கள் எல்லாம் இன்றைக்கு தெருவுக்குறாங்கிறீங்களெல்லாம் சொல்றீங்களான்னு, எனக்கு இதில் பிரபாகரன் ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்லலாம் என்றால், சரிபிழைக்கு அப்பால் பிரபாகரன் ஒரு கட்டுக்கோப்புகளை எல்லாத்தையும் வச்சிருந்தது. தன்னுடைய வன்முறை இல்லாட்டி தன்னுடைய ஆயுத பலம் இதுக்குள்ளால எல்லாரையும் சொல்கிறத அவர் செய்து கொண்டிருந்தவர். இன்றைக்கு அவர் இல்லை. அப்போ அதால் எல்லாம் இந்த நெல்லிக்காய் மூட்டை மாதிரி எல்லாம் திசை திரும்பி போச்சு. அப்போ இன்றைக்கு ஒரு பகுதி ரங்குதுன்னு சொன்னால், அதாவது நாங்கள் எங்களுக்கு உருமுதல் முக்கியமாக பெறுதல் முக்கியமாக, எங்களோட போராட்டங்கள் எங்களோட அணுகுமுறைகள் எங்களுடைய நடைமுறைகள் பெறுதலை நோக்கித்தான் போக வேணும். ஆனால் எங்களுடைய கடந்த கால வரலாறுகளை பார்த்தால் அங்கே பெறுதல்ன்றது எங்களுக்கு கிடைக்கல.
போராட்டம் தேவை. ஒரு காலகட்டத்தில் அந்த ஆயுத போராட்டம் தேவை. அதுக்காண்டி நானும் அதில் ஈடுபட்ட நான் ஆரம்ப போராளிகளில் நானும் ஒருவன்றதுக்காண்டி நான் அதை நியாயப்படுத்த வரே இல்லை. நாங்கள் அன்றைக்கு அப்படி நினைச்சினாங்கள். பிறகு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு நாங்கள் அதை கையை விட்டுட்டோம். நான் அன்றைக்கு சொன்னது தான் இன்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. நான் ஒரு தூர பார்வையில முன்னோக்கின பார்வையில தான் நான் இதெல்லாம் சொல்றேன். நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் எங்கட பிரச்சனையை நாங்கள் இப்ப நான் இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அரசாங்கம் என்ன கொடுக்க நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்க போகுது நான் மக்களுக்கு சொன்ன நான் எனக்கு கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்கள் என்றால் நான் 10-15 சொல்ல 4-5 ஆசனங்கள் கூடின ஆசனங்களையும் கூடின வாக்குகளையும் தந்தால் காணாமல் போன உறவுகளுக்கு என்னால் பரிகாரம் காண முடியும். சிறையில் இருக்கிற அரசியல் கைதிகளை என்னால் விடுவிக்க முடியும். காணியலை விடுவிக்க முடியும். வேலை வாய்ப்பு கன விஷயங்களை என்னால் செய்ய முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் செய்தும் இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்னுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போதுமான அளவு செல்ல இல்லையா, அல்லது அதை மீறி மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு தெரிவு செய்திட்டமான்றது மக்களுக்கு தான் வெளிச்சம். அப்போ என்னுடைய அரசியல் விரலுக்கு தக்கின வீக்கம் என்பது போல என்னுடைய அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையில் என்னால் செய்யலாம். இப்போ எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 4-5 ஆசனங்கள் கிடைச்சிருந்தா நான் இதுகளெல்லாம் செய்திருப்பேன். நான் செய்திருப்பேன். ஆனால் எனக்கு அது கிடைக்கல. இப்போ கிட்டடியில் கூட தமிழ் ஊடகவியலாளர்கள் அங்கே 2-3 தடவையில் சந்திக்கவில் என்ன சொல்லிச்சினோம், மக்கள் நிற்கணுமாம், நான் மக்களை பழி வாங்குறேன், முந்தின மாதிரி நான் மக்களுக்காண்டி உழைக்க இல்லையே. நான் 24 மணித்தியால் முளைச்ச ஒரு ஆள், இன்றைக்கும் அதை செய்ய முற்படுறேன். ஆனால் அப்போ அதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினது ஆயுத பலத்துக்கு கூடாகத்தான் அதை செய்யலாமண்டு. ஆனால் இன்றைக்கு நான் என்ன யோசிக்கிறேன், இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்ற நான் 90ஆம் ஆண்டு இங்கே விதைக்கில் சொன்னேன். நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு கூடாக தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்றதுக்கு கூடாக தேசிய நல்லிணக்கத்துக்கு கூடாகத்தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம். மற்றபடி எனக்கு சர்வதேசம் எல்லாம் வரும் பிரச்சனைகளை தீர்க்கும் என்றெல்லாம் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. வந்தால் தீர்த்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வரும் அதுக்காண்டி அந்த இளவம்பழம் காத்த கிளியன்று சொல்லுவேன். அந்த இளவம்பழம் காத்த கிளியன் அது மாதிரிதான் போகும். இந்த மாதிரி தொடர்ந்தார். சரி, நீங்கள் சொல்லும். நன்றி அமைச்சர். நான் ஸ்ரீதரன் அவர்களுக்கு கேள்வியை கேட்கொண்டிருக்கிறேன். இப்போது ஒரு பக்கம் இப்படி போராட்டங்கள் நடைபெறுவது என்று சொல்கின்றோம். ஆனால் மறுபக்கத்திலே அபிவிருத்தியின் தேவை கருதி இம்முறை மக்கள், உங்கள் பிரதேச மக்களே வாக்குகள் அளித்திருக்கிறார். குறிப்பாக வன்னியிலே அமைச்சர் செயலாளர்களிடம் இபிடிபியிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். அதே போது அதிகூடிய வாக்குகள் வடமாகாணத்திலே குறிப்பாக 2 அரசு பிரதிநிதிகளுக்கு தான் சென்றிருக்கின்றது. அதிலே அமைச்சர் உள்ளடங்கும். அப்போ இதில் மக்கள் இரு சிந்தனை போக்க கையாளுறாங்க. இதில் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் மக்களுடைய அன்றாட தேவையை தவற விட்டுருக்கிறோம் ஒரு குற்றச்சாட்டு எங்களுக்கும் இருக்கத்தான் செய்யுது. அது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போது இருக்கிற சூழல் அந்த அப்படியான வாக்கு கொடுத்த மக்களும் இப்போ அடுத்தது என்ன செய்யணும் என்று யோசிக்கிற சூழலாக இருக்குது. இந்த அரசியல் களத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறிப்பாக அதிகூடிய வாக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் பெற்ற நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? அப்படி செய்யலாம். இதில் நான் இந்த கேள்விக்கு விடையளிக்க முதல் ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடர்பாக அமைச்சர் அவர்கள் சொன்ன விஷயத்தில் உண்டு. இன்றைக்கு விடுதலை புலிகள் களத்தில் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் விடுதலை புலிகள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக ஒரு தீர்வை எட்டுறதுக்காக ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருந்ததை யாரும் நிராகரிக்கலாது. காரணம், எனக்கு அப்போ 19 வயசு. நான் ஒரு பாடசாலை முடித்த மாணவனாக பார்வையாளராக இருந்த ஒரு காலம், நான் படித்து கொண்டிருந்த காலம். இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே முதலாவது ஒரு இடைக்கால நிர்வாகம் உருவாக்கப்பட்டது. அந்த இடைக்கால நிர்வாகத்திலே மட்டக்களப்பை சேர்ந்த பத்மநாதன் அவர்களை 3 பேரை கொடுத்த பொழுது அங்கே நிராகரிக்கப்பட்டதிலே கூட அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. CVK சிவஞானம் அவர்களை JR ஜெயவர்தன தெரிவு செய்தது. அதைவிட இந்திய படைகள் இலங்கைக்குள் வந்த பிற்பாடு விடுதலை புலிகள் இருக்கக்கூடியதாக பல ஆயுத குழுக்களையும் கொண்டு வந்தார்கள். புதிய ஆயுத குழுக்களும் இறக்கப்பட்டன. அவ்வாறு இருந்ததும் ஒரு உண்மையான சமாதானத்தையும் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வையும் எட்டக்கூடிய இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு நல்ல சகுனத்தை அது தர இல்லை. இப்போ இதுவும் அந்த காலத்தில் ஒரு பெரிய பின்னடைவுக்கு காரணமாக இருந்தது. ஆகவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பூரணமாக விடுதலை புலிகள் நிராகரித்தது என்றல்ல. சுழிபுரத்திலே வைத்து தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்னார், நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களையும் ஒப்படைக்கிறோம், எங்களுடைய மக்களையும் ஒப்படைக்கிறோம், எங்களையும் நாங்கள் இந்தியாவிடம் ஒப்படைத்து தான் இந்த தீர்வுக்கு நாங்கள் முன்மொழிகிறோம் என்று சொல்லியிருந்தார். ஆகவே எல்லாமே இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் திலிவண்ண உண்ணாவிரதம் இருந்து 5 கோரிக்கைகள் சாதாரண கோரிக்கைகளை வைத்து அவரும் வீரச்சாவடைந்திருந்தார்.
குமரப்பா புலேந்திரன் கடலில் வந்த பொழுது அவர்களை கைது செய்தார்கள், பலாலிக்கு கொண்டு சென்றார்கள், கொலை செய்தார்கள். இதெல்லாம் நடந்து முடிந்த வரலாறுகள். அவை இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக பல்வேறுபட்ட தவறுகள் இருக்கின்றன. தனியே விடுதலை புலிகள் அதனை நிராகரித்ததோ அல்லது விடுதலை புலிகள் தள்ளிவிட்டதோ அல்ல. இப்பொழுது நீங்கள் கேட்கின்ற இந்த தொழில் வாய்ப்புகள், வேலை விடயங்கள் என்பது நாங்களும் இந்த விடயத்தில் அதிகமான கரிசனை கொண்டிருக்கிறோம். கடந்த அரசு இருந்த பொழுது கிட்டத்தட்ட 7000 சொச்ச பேருக்கு நாங்கள் இந்த ஆய்வு உத்தியோகத்தர் என்ற அடிப்படையில் நியமனங்கள் வழங்குவதற்காக அவர்களுக்கு நியமனமும் ஒரு நாள் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு அலரி மாளிகையிலே நேர்முகங்கள் நடத்தப்பட்டு நியமனமும் வழங்கப்பட்ட பிற்பாடு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஜனாதிபதி பதவியேற்ற அடுத்த நாள் அவர்களை அந்த பதவியிலே இந்த தேர்தல் நடைபெறுவதற்காக அவர்களை அந்த தொழிலிருந்து நிறுத்தினார்கள். இன்று வரை அவர்களுக்கு நியமனம் வழங்கப்படவில்லை. அதைவிட இந்த டெங்கு உத்தியோகத்தர்களாக நியமிக்கப்பட்ட நாடு பூராக கிட்டத்தட்ட 6000 பேர் இன்றும் கேஷுவல் அப்பாயின்மெண்ட்லேயே இருக்கிறார்கள். இப்போ 5-6 வருஷங்களாக இந்த ஆடிஏ என்கிற வீதி அபிவிருத்தி அதிகார சபையிலே சிறு வேலைகளுக்காக சேர்க்கப்பட்டவர்கள் பெருந்தொகையானவர்கள் இன்று நிரந்தர நியமனம் இல்லாமல் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தால் தெரியும், நிர்வாக சேவையில் நிர்வாக சேவையிலே 69 பேர் சித்தி பெற்றிருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் சிங்களவர்கள் தான். ஆனால் இதே நீங்கள் 2 வருஷங்களுக்கு முதல் பாருங்கள், இலங்கை கணக்காளர் சேவையிலே தமிழர்கள் கூடுதலாக சித்தியடைந்து விட்டார்கள், கூட புள்ளிகளை எடுத்து விட்டார்கள் என்பதற்காக அப்பொழுது அந்த பரீட்சையிலே சித்தி பெற்ற அனைவரும் நிறுத்தப்பட்டார்கள், நியமனமே வழங்கப்படவில்லை. இந்த விடயங்கள் எல்லாம் மிக மோசமாக நடைபெற்று கொண்டிருக்கிற எங்களோட கண்ணுக்கு முன்னால் நடக்கிற விடயங்கள். நாங்கள் சில பேருக்கு கூடுதலான வாக்குகள் கிடைத்திருக்கலாம், அவர்கள் சொன்ன விடயங்களாக இருக்கலாம், நாங்கள் வேலை வாய்ப்பு பெற்று தருகிறோம் என்று அவர்கள் பல இடங்களிலே சொல்லி இளைஞர்களை கவர்ந்திருந்தார்கள். என்னுடைய கேள்வி இளைஞர்களை கவர்ந்திருந்தார்கள். இளைஞர்களிடம் எப்பொழுதும் ஒரு தொழில் வாய்ப்பு பற்றிய சிந்தனை இருக்கிறது. அதிலும் நீங்கள் குறிப்பாக பார்த்தால் தமிழ் மக்களுடைய தமிழ் இளைஞர்களிடம் ஒரு அரச உத்தியோகம் என்பது ஒரு புருஷ லட்சணம் என்ற எண்ணம் இருக்கிறது. தனியாக நாங்கள் ஒரு தொழில் தொடங்குதலோ அல்லது ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு செல்லுதலோ அல்லது நான் தனியாக ஒரு தோட்டத்தையோ வயலையோ அல்லது ஒரு பண்ணையோ நடத்துகின்ற எண்ணங்கள் எங்களிடம் குறைவு. ஆனால் இப்பொழுது அது முளைவிட்டிருக்கிறது. இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட பல இளைஞர்கள், பல பட்டதாரி இளைஞர்களே பல பண்ணைகளை வைத்திருக்கிறார்கள், வேலை வேண்டாம் என்று வைத்திருக்கிறார்கள், பல பொறியியலாளர்கள் கூட வைத்திருக்கிறார்கள், வைத்திய நிபுணர்கள் கூட அவ்வாறான பண்ணைகளை வைத்திருக்கிறார்கள். ஆகவே நான் ஒன்றை குறிப்பிடலாம் என்னென்றால், இது ஒரு சிறிய பகுதிக்குள்ளே இருக்கின்ற அளவிலே சிறிய ஒரு தேசிய இனம் பல நீண்டகால போரை சந்தித்தது. அந்த போருக்கு பிற்பாடு அரசாங்கம் கைக்கொள்கிற முறைகளும் பாருங்கள். இப்போ சிஎஸ்டி என்கிற சிவில் செக்யூரிட்டி டிவிஷன் என்ற பிரிவுக்குள்ளால் முன்னாள் போராளிகளையும் இளைஞர்களையும் கவர்ந்து பண்ணைகளிலே வேலை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு 30,000 35,000 சம்பளம் வழங்குகிறார்கள். இதனை விட இந்த முன்பள்ளி டீச்சர்ஸ், முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு அவர்களுக்கான சம்பள திட்டம் ஒன்றை அறிவித்து அவர்களை அதற்கூடாக முன்பள்ளி ஆசிரியர்கள் நியமித்திருக்கிறார்கள். ஒரு பாதுகாப்பு அமைச்சுக்கு அரசாங்கம் காசை ஒதுக்கி முன்பள்ளிக்கு காசை கொடுக்கலாம் என்றால் அதே காசை கல்வி அமைச்சுக்கு கொடுத்து கல்வி அமைச்சுக்குள்ளாலே ஏன் அந்த நியமனத்தை வழங்கக்கூடாது? அது வழங்கினால் அந்த சிவில் நிர்வாகம் அந்த நடவடிக்கையும் அந்த மக்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்ற அடிப்படையில் ஒரு இராணுவ பாதுகாப்பு படை என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த சம்பளம் வழங்கப்படுகிறது. சம்பள பேசிட்ட பார்த்தால் அது ஒரு இராணுவ பாதுகாப்பு படைக்குரியதாக ஊர்காவல் படை பேசிட்டு அவர்கள் கையெழுத்து வைக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் ஒரு வகையான கவர்ச்சி. இப்பொழுது கூட 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் என்பது யாழ்ப்பாணத்திலே பெரிய அளவிலே சொல்லப்பட்டது. நான் நினைக்கிறேன் அமைச்சருக்கு ஒரு 500 பேர் 700 பேர் கொடுத்திருப்பார்கள். அதை விட அமைச்சரோடு இன்னொரு போட்டிக்கு இருக்கிற இன்னொரு அரசாங்கத்தினுடைய ஒரு அமுல் பேபிக்கும் கொஞ்சம் கொடுத்திருப்பார்கள். அப்போ அவர்கள் தான் அதை நடத்தி கொண்டிருப்பார்கள். இப்போ அமைச்சர் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் அவர் ஈடுபடுறே இல்லை. அவர் இப்போ கிளிநொச்சிலாம் நிற்கிறார். இப்போ கிளிநொச்சி ஆளுக்கு அவர் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் 700 பேருக்கு. அவர் அங்கால ஒரு யாழ்ப்பாணத்தில் 700 பேருக்கு கொடுத்தால் இவ்வளவு தான் வேலையாக இருக்குது. ஆனால் இதை மக்கள் இன்றைக்கு உணர தலைப்பட்டார்கள். நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், நாங்கள் எங்களை அந்த வாக்குக்காக அவர்கள் இவ்வாறு எங்களை சிதைச்சிருக்கிறார் என்பதை உணர தலைப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுல என்னுடைய கேள்வி ஒன்று இருக்கு. இப்ப நீங்க பேசுறபடியா சொல்றோம், தேர்தல் என்பதிலே இப்போது சட்டத்திற்கு கொண்டு வர முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா தேர்தல் முன்மொழிவுகள். அன்றைக்கு தான் இலங்கை அமெரிக்காவுக்கு நிகராக பேசப்படும் எல்லா தரப்பாலையும். இது யதார்த்தம். அப்போது இரு தரப்பும் தங்கள் தரப்பு சார்ந்த தேர்தல் பெறுபேறுகளை அதிகரிப்பதற்காக சொல்லுகின்ற பல முன்மொழிவுகள் இருக்கின்றது, சத்தியங்கள் இருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நடைமுறைப்படுத்தல்ன்றது அது புரிதொரு விடயம். ஆகவே ஒவ்வொரு முறையும் இந்த மக்கள், இது நாங்கள் நியாயமாக பேசுகிற விடயம், ஒவ்வொரு முறையும் இந்த மக்கள் எங்கே ஏமாற்றப்படுகிறார்கள் என்றால் அவர்களது எண்ணங்கள் ஒன்று உரிமையாக இருக்கலாம், ஒன்று அபிவிருத்தியாக இருக்கலாம். இதுதான் 2 எண்ணம். இந்த இதுல ஏதோ ஒன்றுல போட்டு ரெண்டும் கிடைக்காம தான் இப்ப 25 வருஷமா இருக்கு. நாங்கள் இந்த விஷயத்துல நாங்கள் ஒரு காலமும் மேடையில் ஏறி உங்களுக்கு வீடு கட்டி தருவோம் அல்லது வேலை பெற்று தருவோம், நாங்கள் வீதி போட்டு தருவோம், நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று நாங்கள் சொல்ல இல்லை. ஆனால் அதை நாங்கள் செய்திருக்கிறோம்.
போன அரசாங்கம் இருந்த காலத்தில் நாங்கள் அரசாங்கத்தோட சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நாங்கள் செய்யக்கூடிய விடயங்களை செய்திருக்கிறோம், சில விடயங்களை கையாண்டிருக்கிறோம். ஆனால் அது வெற்றி அளிக்கல அல்லது அதில் பூரணமான வெற்றி கிடைக்கல என்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்கிற விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த முறையும் எங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும், நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஒரு தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுதல், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுதல் என்ற விடயத்தில் எங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் அபிவிருத்திக்கான அரப்பங்க நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். உரிமை என்பது இல்லாத ஒரு இனம் அபிவிருத்தி என்பதில் மட்டும் இருந்து தன்னால் வாழையினார். ஆனால் ஐயா, இப்போது பாருங்கள், யுத்தம் நிறைவடைந்த நாளிலிருந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தாய் தந்தையர் மிகப்பெரிய அளவிலே கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அரசியல் கைதிகள பிரச்சனை இன்னும் தீர்ந்த பாடில்லை. இவைதான் தொடர்ந்தும் குறிப்பாக உரிமை சார்ந்த போராட்டத்தில் ஈடுபவர்களுடைய வாக்கு. நான் சொல்லவில்லை தேசிய கூட்டமைப்பு மாத்திரம் என்று, அனைவரும் அதை தங்களுடைய கருத்தை உட்பொருளாக கருதி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு கடந்த முறை அமைச்சர் டாக்டர் தேவானந்த் அவர்கள் கூட தன்னுடைய இபிடிபி கட்சிக்காக அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி பேசியிருந்தார். ஆகவே இப்படி எல்லோரும் பேசியிருக்கிறார். ஆனால் இதற்கு எந்த முடிவும் வரவில்லை. அவர்கள் மீண்டும் மீண்டும் அதே நம்பிக்கையான தமிழர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். வாக்களிச்சல செய்தவன் இல்ல, அதான் சொல்றேன், நீங்க பேசுபொருளா எடுத்து நீங்க கிடைச்சா செய்வன். ஆகவே இப்படி நீங்கள் தற்போது அமைச்சரவையில் இருக்கின்றீர்கள், அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லையா? அதாவது இப்ப நாங்கள் ஆயுதம் தூக்கினா ஆயுத பலத்துக்காக அதுக்குள்ளால செய்யலாம். நான் சொன்னேன் நாடாளுமன்றம் எனக்கு உண்டு, நான் ஒரு அமைச்சராக இருந்தால் மாத்திரம் செய்ய முடியாது, எனக்கு ஒரு 4-5 ஆசனங்களாவது எனக்கு தேவை, அதுக்குரிய வாக்குகளும் தேவை என்பது கட்டாயம் செய்வோம். அமைச்சரே, பல ஆசனங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தனி கட்சிகளே அது அவையோட பேச முடியாம இருக்கிறார். அவையோட அணுகுமுறை அது வேறு. அவையோட அணுகுமுறை இப்ப சம்பந்தன் ஐயா என்ன சொன்னார், தாங்கள் வேலை வாய்ப்பை கேட்க மாட்டோம், ஏனென்றால் வேலை வாய்ப்பை கேட்டால் உரிமையை பெற முடியாது என்று சொல்லி அவர் அதிலிருந்து ஒதுங்கி கொண்டார். நான் அப்படி சொல்ல, நான் 3 ஆணாக்கள், ஆனால் அன்றாட பிரச்சனை, அபிவிருத்தி, அரசியல் உரிமை, இந்த 3ஐயும் தான் நான் சொன்னேன். இந்த 3களையும் தான் சகலது அடங்கும். இப்போ எனக்கு மக்கள் போதிய வாக்குகளையும் போதிய ஆசனங்களையும் தந்திருந்தால் நான் செய்து காட்டியிருக்கிறேன். எனக்கு விரலுக்கு தக்கின வீக்கமன்ற வகையில் எனக்கு கிடைச்ச அரசியல் பலத்துக்கு மற்ற என்னுடைய அரசியல் நகர்வுக்கும் ஏற்ற வகையில், உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், அறிவியல் நகர் அது முந்தி புலிகளுடைய அவர்களுடைய ஒரு வன்முறை கூடமாக இருந்தது சொல்லப்படுது, சரிதானே? அதை படையினர் விடுவிச்சா பேர் கன முயற்சிகளை செய்தவர். அவர் உயர்கல்வியாக இருந்த எஸ்பி சனாயக அவர்கள் கூட அதை விடுவிக்க முடியல. நான் என்னுடைய தேசிய நல்லிணக்கத்துக்கு கூடாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோட கதைச்சு அதை விடுவிச்சாச்சு. அதில் 100கணக்கான ஏக்கர் இன்றைக்கு, அதாவது பேராசிரியர் துர்ராஜா 78ஆம் ஆண்டிலிருந்து பேராசிரியர் துர்ராஜா யாழ் பல்கலைக்கழகத்துக்கு பொறியியல் துறை தேவை என்று சொன்னவர். 2013 மட்டும் சும்மா அது ஒரு கற்பனையாக கருத்தாத்தான் இருந்த ஒழிய நடைமுறைக்கு வரையில் 2013க்கு அப்புறம் அது வந்திருக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்றால், என்னுடைய அந்த பொறிமுறை வழிமுறை கூடாக என்னால் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். எனக்கு தேவை மக்களுடைய ஆதரவு. மக்கள் நான் எதிர்பார்த்தது போல, இப்போ நீங்கள் சொன்னீங்கள் இந்த 2 அரச கட்சியை சேர்ந்தாக்களுக்கு வாக்கள் கூட, அதில் இந்த வேலை வாய்ப்பு அதிலெல்லாம் இருக்குது, நான் அதை மறக்கையில். ஆனால் நான் மக்களுக்கு சொன்னது, நான் ஒரு ஆசனத்துக்கு நான் போட்டி போடல, பல ஆயிரம் வாக்களுக்கும் பல ஆசனங்களுக்கு தான் நான் கேட்டேன். ஆனால் அது கிடைக்கல. நான் ஒன்றை சொல்ல வேணும், இது பற்றி பேசுவோம் ஐயா. இடைவெளி ஒன்று செய்தி அறிக்கையை பார்த்து விட்டு இடையில விட்டுறீங்களான்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் பாத்தீங்கன்னா என்ன கலைக்க விட அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் சந்திக்கலாம். செய்தி அறிக்கையை பார்த்து விட்டு வருவோம். நாங்கள் இடைநடுவே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் உங்களுடைய நேரம், நீங்கள் பேசலாம். நான் 2 விடயங்களுக்கு இதில் நான் கதைக்க வேண்டும் என்னென்னா, ஒன்று நீங்கள் சொன்னது இந்த வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான விடயம். மிக முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கள், நாங்கள் அபிவிருத்திக்கு எதிரானவர்கள் அல்ல. எப்பொழுதும் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அவர்களுக்கான ஒரு அபிவிருத்தி வேணுமென்றதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிற ஒருவர். இந்த விடயங்கள் கையாளப்படுற பொழுது இன்றை பார்த்தீங்கள் என்றால், வடக்கிலும் கிழக்கிலும் தொல்பொருள் அடையாளம் என்ற ஒரு புதிய விடயத்தை அரசாங்கம் கொண்டு வருது. அங்கே இருக்கின்ற
தொல்பொருள் அடையாளங்களை வைத்துக்கொண்டு அதை பௌத்த அடையாளங்களாக நிறுவுறதில் அரசாங்கம் கவனம் செலுத்துது. வனவள திணைக்களத்துக்குள்ளால காணிகளை பிடிச்சு மக்கள் இன்னும் வயல் விதைக்க முடியாமல் தங்களோட வயல் காணிக்கு போக முடியாமல் கல் குத்தி வச்சிருக்கிறார்கள். வன ஜீவராசிகள் திணைக்களத்துக்கூடாக இன்றைக்கு வயல் விதைக்கக்கூடிய இடங்கள், மக்கள் குடிவாழக்கூடிய இடங்கள் எல்லாம் கல்லிறுக்கப்பட்டு அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு போக முடியாமல் இருக்குது. இப்போ இந்த மக்கள் ஏதோ ஒரு வகையில் எல்லா பக்கத்தும் தொடரான துன்பங்களை சந்திக்கிறார்கள். நீங்கள் சொல்கிறது போல இப்போ மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை செய்கிறார்கள். இப்போ நீங்கள் B2B பார்த்துருப்பீங்க, பொத்துவில்ல இருந்து பொலிகண்டி வரையான போராட்டம் போல ஒரு காலத்தில் கதிர்காமத்திலிருந்து காங்கேசந்துறை வரையான ஒரு போராட்டம் நடந்ததாக நான் சில வரலாறுகளை படித்தேன். நீங்கள் 2016ஆம் ஆண்டு பார்த்தீங்களென்றால் நாங்கள் கிளிநொச்சியில் ஆனரவிலிருந்து ஐநா வரையும் என்று ஒரு நடப்பயணம் நாங்கள் செய்த ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு போய் கடிதம் கையளித்து ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் இந்த நடப்பயணத்துக்கான ஒரு கால்கோலை இந்த 20ஆம் நூற்றாண்டில் நாங்கள் உருவாக்கி இருந்தோம். இப்போ இதெல்லாம் நாங்கள் கொண்டு வரப்பட்ட விடயங்களுக்கு கூடாக மக்களிட பிரச்சனை வெளியில் போகுது. இன்றைக்கு சர்வதேசத்தில் இருக்கிற தலைவர்கள் அவர்கள் ஓய்வு பெற்றிருந்தாலும் சரி, இல்லை இருக்கிற தலைமையில் இருக்கிறவர்களும் இதை பேசுகின்ற விடயமாக கையாளப்படுது என்றால் அதுக்கு ஒரு பலம் இன்றைக்கு புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழ் அமைப்புகளும் சரி அல்லது அரசாங்கங்களும் இந்த விடயத்தை உற்று நோக்குற ஒரு சந்தர்ப்பம் வருது. அமெரிக்க தூதுவர் சொல்றார், நீங்களே B2Bயை சிங்கள பத்திரிகைகளோ ஆங்கில பத்திரிகைகளோ முன்னுப்படுத்த இல்லை, நீங்களே இதை முன்னுக்கு கொண்டு வரேன்னு கேட்குற. அதே போல எத்தனையோ வெளிநாட்டு பத்திரிகைகள் சொல்லுது, ஏன் இந்த B2Bயை நீங்கள் மறைக்கிறீங்களே? அப்போ அங்கே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படி ஒரு விடயம் நடக்கிறத பார்வையில் கொண்டு வரப்படுது. உலகம் சர்வதேச சமூகத்தை தவிர வேறு யாராலும் எங்களுக்கு ஒரு தீர்வையும் தர முடியாது. என்னுடைய அந்த கேள்விக்கு சர்வதேச சமூகம் என்று பேசுகின்ற பொழுது ஐநா மனித பேரினால் நாளை ஆரம்பமாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையினால் பொறுப்பு கூறல் விடயம் சம்பந்தமாக எந்த ஒரு நாட்டுக்கும் திணிக்க முடியாது. அதாவது அந்த அரசாங்கம் அனுமதி வழங்கினால் மாத்திரம்தான் அதனை செயற்படுத்த முடியும். தற்போது இலங்கை அரசாங்கம் ஐநா மனித உரிமை பேர் ஆணையருடைய அறிக்கையை நிராகரிப்பதாக கூறியிருக்கின்றது. என்றும் இல்லாதவாறு தமிழ் கட்சிகள் 3 தலைவர்கள் சேர்ந்து ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் இந்த தீர்வு கிடைக்காத பட்சத்திலே வேறு சில நாடுகளுக்கு கடிதம் மூலம் அனுப்பியிருக்கின்றீர்கள். இப்படி இருக்கின்ற பொழுது தொடர்ந்தும் சர்வதேச சமூகத்தினால் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? இலங்கையிலே எங்களுக்கு தீர்வு இல்லை என்றால் சர்வதேச சமூகம் தானே. கொசோவாவில் என்ன நடந்தது? ஒரு கிட்டத்தட்ட 8000 மக்கள் இறந்தார்கள். அந்த கொசோவாவுக்காக யார் பேசினார்கள்? யார் அந்த கொசோவாவில் தீர்வை ஏற்படுத்தி கொடுத்தார்கள்? இதே சர்வதேச சமூகம் தானே. இன்றைக்கு மியான்மரில் இருக்கிற 5000 மக்கள் கொல்லப்பட்டார்கள், இன அழிப்பு செய்யப்பட்டார்கள் என்று அந்த நாடுகள் முன்வைக்கப்படுற பொழுது அந்த மியான்மருக்கான சிஸ்டத்தை யார் கொண்டு வரார்கள்? இதே சர்வதேச சமூகம் தான் கொண்டு வருகிறது. ஆகவே சர்வதேச சமூகம் தான் பல விடயங்களை கையாண்டிருக்கிறது. 1989ஆம் ஆண்டுக்கு பின்னர் நீங்கள் உலகத்தின் வரைபடத்தை பார்த்தால் 23 நாடுகள் இவ்வாறு தனி நாடுகளாக புறப்படுத்திருக்கின்றன 1989க்கு பிறகு. ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்கிறேன், இந்த விஷயத்தை நான் சொல்ல இல்லை. இந்த அளவு விடயங்களும் இருக்கின்றால் இது காலம் செல்லும். நீண்ட கால நீங்கள் பார்த்தால் பல நாடுகளில் இந்த விடயங்கள் கையாளப்படுகிற பொழுது ஒரு நீண்ட கால அடிப்படையில் நடைபெற்றது. நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சொல்லி அப்படியே அதை மூடிவிட நினைக்கிறோம். அதுவல்ல. இப்போ நீங்கள் சொல்ற விஷயம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்தில் ஒரு தீர்மானத்தை மட்டும்தான் கொண்டு வரலாம். 2015ஆம் ஆண்டு செப்டம்பரில் கொண்டு வர்ற பொழுது மங்கள சமர வீர அயல்துறை அமைச்சர் சொன்னார், நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் காணாமல் போன அலுவலகம் உருவாக்குறோம், நாங்கள் இதுக்கு தீர்வு காண்றோம், உள்ளக பொறிமுறையை கையாளுறோம் எல்லாம் சொன்னார்கள். நாங்கள் உண்மையை கண்டறிவோம், நீதியை நிலைநாட்டுவோம், மீண்டும் நிகழாமல் தடுப்போம், அதுக்கு நிவாரணம் வழங்குவோம் என்று இந்த நிலைமாறுகால நீதி பொறிமுறையினுடைய 4 தூண்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் போயிட்டார், அரசாங்கம் போயிட்டது. இன்றைக்கு அடுத்தவர் வந்தோன்னா மாட்டேன்றார், இல்லை என்றார். என்ன கதை விடுங்க. இந்த இவ்வளத்தையும் அவர்கள் செய்த பிறகுதான் இன்றைக்கு அடுத்த அரசாங்கம் வந்தோன்னா அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்ப இதை ஏற்றுக்கொள்ள இல்லை என்றதுக்காக நாங்கள் விட்டு போயிடாதே. நாங்கள் தொடர்ச்சியா சர்வதேச சமூகத்தை தவிர இலங்கையில நீதி கிடைத்திருந்தால், இலங்கையில நீதி நிலைநாட்டப்பட்டிருந்தால், நிலைமாறுகால நீதியின் ஊடாக கூட இலங்கை ஒரு முடிவுக்கு வந்திருந்தாலே இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆக இருந்த மஹிந்த ராஜபக்ச நியமித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை கிடப்பிலே போடப்பட்டது. அவருடைய LLRC அறிக்கை கிடப்பிலே போடப்பட்டது. LLRC அறிக்கையில் சொல்லப்பட்டது, இங்க ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது, யுத்தம் நடந்திருக்கிறது, யுத்தத்தில் தவறான வழிகள் கையாளப்பட்டிருக்கிறது, இதுக்கு நீதி விசாரணை வேண்டும் என்று LLRC அறிக்கையே சொல்லுது. இலங்கையின் ஜனாதிபதி நியமிக்க அறிக்கை அதையே கிடப்பில் போட்டாச்சு. இப்படி எத்தனை போட்டாச்சு. அப்ப இதுக்கு பிறகுதான் நாங்கள் ஆர கேட்கிறோம், ஒரு சர்வதேச சமூகத்தினுடைய பிடிமானம் எங்களுக்கு தேவை, அவர்கள் இல்லாமல் செய்ய முடியாது என்றதான் எங்களோட கோரிக்கை. இதுல இன்னொரு விஷயம், கௌரவ அமைச்சர் சொன்னது போல இந்த அறிவியல் நகரில் இருக்கிற பல்கலைக்கழகம் உண்மையிலே அது ஒரு விடுதலை புலிகளுடைய வன்முறை கூடமாக இருக்கையில் அவருக்கு சில வேளை அது பார்க்க அது பிள்ளையா இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்துக்காக 500 ஏக்கர் காணி அந்த நேரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய நிதித்துறை பொறுப்பாளராக இருந்த தமிழேந்தியப்பாவால தமிழீழ விடுதலை புலிகளுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய அனுமதியோடு தான் அந்த காணி உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது தமிழ்நாட்டில் இருந்து
சிற்ப வடிவக கலைஞர்கள் கொண்டு வரப்பட்டு தூண்கள் எல்லாம் தமிழ் மரபுப்படி கட்டப்பட்ட ஒரு மண்டபம் இப்பயும் இருக்குது. அந்த மண்டபம் தான் முதலாவது மண்டபம். அதில் நீங்கள் பேராசிரியர் குணசிங்கம் உயிரோடு இருக்கிறார், நீங்கள் கால் பண்ணி கேளுங்க எப்படி நடந்தது. அது ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த காலம் யுத்தம் நடந்தது, இடம்பெயர்ந்துட்டோம், நாங்கள் எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டுட்டது. சரி, அமைச்சர்கிட்ட கையில் காலம் வந்துட்டுது, அமைச்சருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டுது. ஆனால் இது 1989 கடைசியிலேயே பேராசிரியர் துர்ராஜா இருக்கிற பொழுது கிளிநொச்சியில் பொறியியல் பீடத்துக்காக 55ஆம் கட்ட 2ஆம் அடி சந்தியில் இருந்த விவசாய பீடத்தில் மதிலே கட்டப்பட்டது. விவசாய பீடம் முதல் கொண்டுவரப்பட்டது. அதோட பொறியியல் பீடத்துக்கான உருவாக்கம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் காலமும் யுத்தமும் சூழலும் பின்னுக்கு போய் இன்றைக்கு வந்தது. அமைச்சர் அந்த முயற்சி எடுத்திருந்தார், அது பரவாயில்லை, நல்ல விஷயம். ஆனால் அது ஒரு வன்முறை கூடமாக இருந்தது என்பதை தயவு செய்து அமைச்சர் அதை நீங்கள் சொல்லக்கூடாது. அமைச்சரினுடைய கேள்வி தற்பொழுது ஐநா மனித உரிமைகள் பேரவை சம்பந்தமாக பரவலாக பேசப்படுகின்றது. சர்வதேச மன்னிப்பு சபையாக இருக்கலாம், அவ்வாறு பல சர்வதேச நாடுகள் இலங்கை தொடர்பு கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது. இலங்கை இந்த பேரவை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது? அதுக்கு முதல்ல அந்த நம்முடைய நண்பர் அது என்ன கூடம் இல்லையென்று கூடம் இல்லையென்று அவர் சொல்கிறார். அது அவருடைய பார்வையில் அவர் தெரிஞ்சு வச்சிருந்தது. நான் என்னுடைய பார்வையில் அப்படி இருந்ததாகத்தான் எனக்கு அதை சொல்லக்கூடிய தரவுகள் எல்லாம் இருக்குது. சரி, அதை விடுவோம். நீங்கள் அடுத்த கேள்வி என்ன உங்களோட கேள்வி? ஐநா மனித உரிமை பேரவை இலங்கை அரசாங்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது? அரசாங்கம் அதை வெற்றிகரமாக எதிர்கொள்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்குது. அதில் அதுக்கான தயாரிப்புகள் எல்லாம் விடுபதான். இப்போ என்னென்றால், இப்போ இந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுற ஆட்சியில் கன விடயங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் எதுவும் அங்கே நடைமுறையில் அது வர இல்லை. இப்போ அதுக்காண்டி தான் சொல்கிறேன், இந்த அழுதும் பிள்ளை அவளே பெற வேணும் என்பது போல் நாங்கள்லாம் எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண வேணுமென்றது தான் என்னுடைய நிலப்பாடு, அதான் என்னுடைய நம்பிக்கை. இப்போ என்னுடைய அனுபவங்களில் உங்களுக்கு தெரியும், அந்த நான் திருப்பி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை சொல்கிறது அது உண்மையாக ஒரு பொன்னான வாய்ப்பு. அப்போ அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல 100க்கு 100% 100க்கு 200% எங்களுக்கு சாதகமாக 30 வினாடிகள் இருக்குது நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அப்போ அதோட நிப்பாட்டி கொள்றது நல்ல. நன்றி அமைச்சர். அது ஒரு பொன்னான வாய்ப்பு, அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள தவறிட்டோம்ன்றதுதான் என்னுடைய நிலப்பாடு. நன்றி. மிக விரைத்திறனான சூழல்ல 2 பிரதிநிதிகளும் வந்திருக்கிறீர்கள், அமைச்சரும் பார்லமெண்ட் உறுப்பினரும் வருகை தந்திருக்கிறீர்கள். எங்கள் கருத்துக்களுக்கு செவி சாய்த்து விடை தந்ததுக்கும் உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ரியாஸுக்கும் அமுத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எதிர்வரும் காலங்கள் குறிப்பாக தமிழ் மக்களுடைய தேவை சர்வதேச அளவிலே பேசப்படும் ஒன்று. எனவே அது சார்ந்து எதிரொலியும் எதிரொலிக்கும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.